ஒருநாள் அருண் தனது நண்பர்களுடன் காட்டுக்குள் பயணம் செய்தான். மழை தவழும் வனப்பகுதியில் அகன்ற ஒரு பாறையின் அடியில் ஜெராக்ஸ் அமைதியாக உறங்கிக் கொண்டிருந்தது. அருண் பயப்படாமல் அதை அணுக மிருகம் வெடித்து மெதுவாக கண்களைத் திறந்தது. ஆனால் எதிர்பார்த்தபடி அது கத்தவோ துள்ளவோ செய்யவில்லை. அதற்கு பதிலாக அது நிஜமாக புன்னகைத்தது. உடல் முழுவதும் கண்ணாடி போல பளபளக்கும் கிறிஸ்டல் பட்டைகள் இருந்தன. சந்திர ஒளியில் அது ஓர் ஜுவல் போல ஜொலிக்கும். ஆனால் அதன் பற்கள் பயங்கரமானவை, பளிச்சென ஒலிக்கும் அளவுக்கு கூர்மையான உலோக பற்கள். ஊரின் மக்கள் அதனை பார்த்து பயந்தனர், ஆனால் சிலர் அதனை ஒரு காவலராக நம்பினர். யாரும் அதற்கு அருகே செல்ல துணியவில்லை. ஆனால் சிறுவன் அருண் மட்டும் ஜெராக்ஸிடம் சென்றுவிட்டு வரவேண்டும் என்ற கனவு கண்டான். அருணும் அதன் அருகில் நின்று, "நீ யாரையும் காயப்படுத்த மாட்டாய் என்று தெரியும்" என்றான். அதன் கண்கள் மெதுவாக ஒளிர்ந்தன. ஊருக்கே அது ஒரு புதிய தோழமையாக மாறியது.